திருப்பூர் அருகே சாலை சீரமைப்பு பணி மெத்தனமாக நடைபெற்று வருவதால் ரயில் தண்டவாளம் வழியாக இறந்தவரின் சடலத்தை கொண்டு செல்ல வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் வஞ்சிப்பாளையத்தை அடுத்த சென்னிமலை கவுண்டனூர் பகுதியை சேர்ந்தவர் லட்சுமி. இவருக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் நேற்று முன்தினம் உயிரிழந்தார். தற்போது சாலை பணிகள் நடைபெற்று வருவதால் சென்னிமலை கவுண்டனூர் பகுதியில் இருந்து வஞ்சிப்பாளையம் செல்ல 4 கிலோமீட்டர் சுற்றி வரும் நிலை உள்ளது. இதனை தவிர்க்க அங்குள்ள தனியார் தோட்டத்து வழியே அப்பகுதி மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் கோவில் அமைந்து உள்ளதால் இறந்தவரின் உடலை அந்த வழியாக கொண்டு செல்ல தோட்டத்து உரிமையாளர் அனுமதி மறுத்துவிட்டார். இதனால் ஆம்புலன்ஸை ரயில் தண்டவாளத்திற்கு அருகே கொண்டு சென்று லட்சுமியின் சடலத்தை அடக்கம் செய்ய உறவினர்கள் எடுத்துச் சென்றனர். வழக்கமாக கொண்டு செல்லும் சாலையில் கடந்த 1.5 ஆண்டுகளாக பணிகள் நடைபெற்று வருவதால் வேறு வழியின்றி ஆம்புலன்ஸை ரயில் தண்டவாளத்திற்கு அருகே கொண்டு சடலத்தை தூக்கி சென்றதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். எனவே மெத்தனமாக நடைபெற்று வரும் சாலை பணிகளை விரைந்து முடிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னிமலை கவுண்டர் நகரில் இருக்கிறோம். எங்களுக்கு பாதையே இல்லாமல் நாங்கள் ரொம்ப நாளாக அவதிப்படுறோம். எங்கள் பக்கத்து வீட்டில் கூட நேற்று ஒரு இறந்துட்டாங்க. அதை கொண்டுட்டு போகிறதுக்கு கூட பாதை கிடையாது. இந்த நிர்வாகம் எங்களுக்கு எந்த ஒரு சௌகரியமே பண்ணி கொடுக்கலைங்க. எல்லாம் ஒரே ரோடு இருந்தது, அந்த ரோட்டையும் கல்லை போட்டு அடைச்சி வச்சுருக்கிறாங்க. நேற்று எல்லாம் வந்து போராட்டம் பண்ணினதுக்கப்புறம் ரயில் தண்டவாளத்தில் தான் போகிறதுக்கு போராட்டத்துக்கு தீர்வு கிடைக்கல. கடைசியில் தண்டவாளத்து வழியாக தான் கொண்டுட்டு போனோம். ரயிலெல்லாம் பார்த்து பயந்து நீ எத்தனை விழுந்திருக்குமோ தெரில. அதுக்குள்ளே நாங்கள் தப்பிச்சு போய் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம். இதுக்கு நீங்கள்